4 ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு. அந்த 4 ஃபோல்டர் நீங்க ஈஸியா ஒர்க் பண்ணிடலாம் எல்லா ஆப்ஸ். அதுக்கப்புறம் லாக்ஸ், டைரக்டரி ஸ்ட்ரக்சர், கான்ஃப், இந்த 4 இப்போ ஒரு ஆப் சர்வர் இருக்கு, இல்ல எனி டூல் இருக்கு, அந்த டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இந்த பின் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனி அதை ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். அந்த பின்ன்ற பாத்துக்குள்ள இட் வில் பி ஹேவிங் ஆல் த பைனரிஸ், சிஸ்டம் லெவல் பைனரிஸ். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல ஸ்டாப் பண்ணணும், அதுக்கான ஒரு பைனரி தான் அந்த பின்னுக்குள்ள இருக்கிறது. இப்போ நீங்க டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல ஸ்டாப் பண்ண போறீங்க, அதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைல், அந்த ஸ்கிரிப்ட் அது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த பின்ன்ற பாத்துக்குள்ள தான் இருக்கும். இப்போ லாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாக்ஸ்குள்ள என்னவா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த டாம்கேட்ல இஷ்யூ வந்துருச்சு, சம்திங் ஏதோ டவுன் ஆயிடுச்சு, இல்ல டாம்கேட்ல ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வருது, உங்களை ட்ரபிள் ஷூட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த லாக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லாக்ஸ்குள்ள உங்களுக்கு அதை பத்தி ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கான எல்லா நாலேஜுமே அதில் கிடைச்சிடும். ஸோ லாக்ன்றது ஜென்ரலாகவே எனி அப்ளிகேஷன் சர்வர் இல்லை எனி சர்வர் வந்து கிராஷ் ஆகுது இல்லை ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம லாக் தான் செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ அதுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது தான் இந்த லாக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். வெப் ஆப்ஸ் சொல்ல போனா நீங்க வந்து லைக் ஒவ்வொரு ஆப் சர்வருக்குமே அப்படின்னா ஒரு பாத் இருக்கும். அந்த பாத் தான் டெப்ளாய்மெண்ட் பாத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டாம்கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெப் ஆப்ஸ் அப்படிங்கிறது தான் டெப்ளாய்மெண்ட் டைரக்டரி. ஸோ டாம்கேட்டில் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணணும், அதாவது வார் ஃபைல் இல்லை ஜார் ஃபைல் டெப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைரக்டரி தான் இந்த வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைரக்டரி. இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன அப்படின்னா சர்வர் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ். இப்போ டாம்கேட்டுடைய போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்ல டாம்கேட் வந்து டிபி கூட கனெக்ட் பண்ணணும், டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி திங்குக்கெல்லாம் யூஸ் பண்றது இந்த கான்ஃப். நான் சொன்ன மாதிரி இந்த 4 டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வேணா எடுத்து பாருங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சரி, இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். ஸோ நீங்க நாளைக்கு நியூவா வந்து ஏதாச்சும் ஒரு புது ஆப் சர்வரில் நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா கூட யூ டோன்ட் வாண்ட் டு ஹெசிடேட், நமக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி பண்ண தேவையில்லை, காமன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் எக்ஸப்ட் அந்த வெப் ஆப்ஸ் தவிர்த்து. ஏன்னா டாம்கேட்டுக்கு வெப் ஆப்ஸ் இருக்கும். இப்போ ஜேபாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர்னு ஒரு பாத்து இருக்கும், சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்ற ஒரு பாத்து இருக்கும், அது கூட டெப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் தான் மாறுமே ஒழிய ஒவ்வொரு ஆப் சர்வருக்கும் சரி மற்ற எல்லாமே சேம் தான். கான்ஃப்ல உங்களுக்கு அந்த கான்ஃப்ன்ற அந்த பாத்துக்குள்ள வந்து உங்களுக்கு மெயினாக என்ன இருக்கும்னா எனி கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் ரிகார்டிங் தட் பர்டிகுலர் ஆப் சர்வராக இருக்கட்டும் இல்லை அந்த டூலாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது அந்த கான்ஃப்ன்ற பாத். அதுக்குள்ள தான் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ டாம்கேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாம்கேட்ல வந்து ஒரு ஃபைல் பேர் வந்து context.xml ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா, அந்த context.xml அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம டிபியோடைய கனெக்டிவிட்டி எல்லாம் செட் பண்றது. இப்போ டாம்கேட்ல இருந்து டிபி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆப் சர்வர் டிபி கனெக்ட் பண்ணணும்ல, அப்போ நம்ம டிபியோட எண்ட் பாயிண்ட் யூசர் நேம் எல்லாம் கொடுப்போம்ல, அதுலயுமே அந்த context.xml அப்படின்ற பாத்துக்குள்ள கொடுப்பாங்க. context.xml ஆர் server.xml இந்த ரெண்டு பேர் ஞாபகம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. server.xml இல்ல, எஸ் server.xml. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அந்த டிபியோட எண்ட் பாயிண்ட் யூசர் நேம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போதான் அங்கே டிபியும் நம்ம ஆப் சர்வரும் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், டாம்கேட்டோட போர்ட் நம்பர் 8080 ஓடிட்டு இருக்கு டாம்கேட், அதை 8081 மாற்றணும், எல்லாமே அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைல் கூட தான் இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ டெப்ளாய்மெண்ட், இப்போ நீங்க டாம்கேட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இப்போ டாம்கேட்ல ஒர்க் பண்ண சொல்றாங்க, டாம்கேட்ல ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாம்கேட் சர்வீஸ் ஓடிட்டு இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அதை நீங்க அந்த சர்வீஸ் செக் பண்ணது தெரிஞ்சிடும். நம்ம டாம்கேட் அந்த சர்வீஸ் இல்லை டாம்கேட் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேட் ஃபைலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேட்ச் ஃபைல் சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக ஜென்ரலாக ஒரு டாம்கேட்டை புதுசாக நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது பேட் ஃபைல் இருக்கும், டாட் பேட் இல்லை டாட் எஸ்ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் அப் டாட் எஸ்ஹெச் இந்த பின்னுக்குள்ள தான் இருக்கும். ஸ்டார்ட் அப் டாட் எஸ்ஹெச், ஷட் டாட் எஸ்ஹெச் அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப் டாட் எஸ்ஹெச், shutdown.sh இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டாம்கேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரே கமாண்ட்ல ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா shutdown.sh அப்படின்றத ரன் பண்ணணும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா startup.sh ரன் பண்ணணும். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா எழுதி வச்சுக்கலாம். ஒரு பேட் ஃபெயிலாவோ நம்ம எழுதி வச்சுக்கலாம், ரீஸ்டார்ட் கொண்டு ஸ்கிரிப்ட் நம்ம அதை ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லாகை போய் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக்ஸ் டேரக்டரை போய் நீங்க செக் பண்ணாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன இஷ்யூ. ஸோ இதில் வந்து டாம் கேட்ட லாக்ஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் ஆகும். சர்வர் லாக்ஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ் எல்லாமே அங்கே தான் ஸ்டோர் ஆகும். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட வந்து எனக்கு டாம் கேட்டோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்க போய் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க உங்களுக்கு தேவையில்லை. டேரக்டா அந்த கான்ஃபன்ற டேரக்டரி போனீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணிட்டு ரீசெட் பண்ண முடிஞ்சிருச்சு. இதுக்காக தான் சொல்றேன். போர்ட் நம்பர் டாம் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் கனெக்டார் போர்ட்னு இருக்கும். கனெக்டார் போர்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை நீங்க மாத்தீங்கன்னா மாத்திட்டு ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாம் கேட் போர்ட் நம்பர் மாறிடும். ஓகே, இது காமன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ எஸ், ஸோ இப்போ நம்ம டாம் கேட் தான் பார்க்க போகிறோம். லைக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாக்கர் இமேஜ் டாக்கர் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாக்கர் ஃபைல் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டீங்க. எங்கே இருக்கு இந்த டாக்கர் ஃபைல்? இப்போ கரண்டா எங்கே இருக்குது? இல்லை இப்போ ஜென்கின்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஜென்கின்ஸ்ல வந்து எந்த பாத்தில் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும். So cd var இங்க இருக்கு பாத்தீங்களா டாக்கர் ஃபைல். இப்போ எனக்கு ஒரு டாக்கர் இமேஜ் வேணும்னா முக்கியமா எனக்கு என்ன வேணும்? எல்லாருமே டாக்கர் படிச்சுட்டீங்களா? ஐ மீன் எடுத்து வச்சுல யாருமே டாக்கருக்கு தெரியாமல இல்லை? ஏன் இல்லை, ஏன் கேட்டேன்னா லைக் ஒரு செஷன்ல வந்து டாக்கர் பற்றி தெரியாம வந்துட்டாங்க, தெரியாம. ஸோ அப்புறம் புரியாது எழுதுமே அதுக்கு கேட்டேன். இப்போ டாக்கர் ஃபைல், இப்போ எனக்கு ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கு. இந்த டாக்கர் ஃபைலை எப்படி நம்ம இமேஜா மாற்ற போறோம்? அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். டாக்கர் பில்ட். எஸ், docker build -t image name path of docker file இல்லையா? இந்த கமாண்ட். ஸோ கமாண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கமாண்ட்ஸ் தான் முக்கியம். இப்போ டாக்கர் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, டியூபர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, டெராஃபார்ம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டாக்கர்லாம் லிட்டரலி கமாண்டு கேட்பாங்க உங்ககிட்ட. ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி பில்ட் பண்ணுவீங்க, ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணுவீங்க, எப்படி ஒரு கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணுவீங்க, எப்படி லாக்ஸ் செக் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஒரு கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸ் எப்படி செக் பண்ணுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட்ஸ் தான். அதில் தீர்த்துல என்ன இருக்கு? தீர்ல ஒன்றுமே கேட்கறதுக்கு இல்லை, எல்லாமே கமாண்ட்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கமாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கமாண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பேசிக்கான கமாண்ட்ஸ் தான், ரொம்ப அட்வான்ஸாக கூட ஞாபகம் தேவை. ஜஸ்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த அந்த பேசிக்கான கமாண்ட்ஸ், டாக்கர் பில்டு கமாண்ட், டாக்கர் ரன் கமாண்ட், டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட், டாக்கர் லாக்ஸ் கமாண்ட், இந்த மாதிரி பேசிக்கான கமாண்ட்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏன்னா ட்ரபிள் ஷூட்டிங்க்கு நமக்கு தெரிய வேண்டியது லாகை செக் பண்றதுக்கான கமாண்ட் கண்டிப்பா தெரியும். ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு கண்டெய்னர் வந்து கிராஷ் ஆகுதுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்கன்ற கொஸ்டின் கண்டிப்பா கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்போ அதை கேட்கும்போது அதுக்கான கமாண்ட் நம்ம சொன்னாதான் இட் வில் பி அ கம்ப்ளீட் ஆன்சர். ஏன்னா நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு அவங்க செக் பண்ணி கெஸ் பண்ணிடுவாங்க நீங்க நம்ம ஒர்க் பண்ணிருக்காமா இல்லையான்றது. ஸோ நம்ம வந்து ஆன்சர் சொல்லும் போதே லாகை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் திஸ் கமாண்ட் டாக்கர் லாக்ஸ் கமாண்ட்னு சொன்னோம் அப்படின்னா அங்கதான் நம்மளோட கான்ஃபிடென்ஸே வரும் வெளியே. இல்லைன்னா உங்களை வந்து அவங்களே கண்டுபிடிச்சிடும். ஓகே, கமாண்ட் தெரியல கூட, சும்மா இதை படிச்சுட்டு ஒப்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக சரியா கமாண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 3 கமாண்டு நான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டாக்கர் ஃபைல் இருந்துச்சுன்னா we can able to convert into a docker image. ஸோ ஒரு டாக்கர் இமேஜ் எப்படிலாம் பில்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் டாக்கர் ஃபைல் மூலமா பில்ட் பண்ணலாம் டாக்கர் இமேஜ். வேற அது என்ன கமெண்ட்? டாக்கர் புல் இமேஜ் நேம் இல்லையா? வேற எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒரு இமேஜ்? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? யாராவது சொல்லுங்க. சூப்பர். ஃப்ரம் அவர் எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர் கணேஷ் இருக்காரு பாருங்க. டாக்கர் கமிட் லோட் அண்ட் சேவ்.
ஞாபகம் இருக்கா? ஸோ அதுலேயும் பண்ணுவோம். அதாவது எப்படி நம்ம ஒரு ஏஎம்ஐ பேக்கப் எடுத்து நம்ம ஒரு சர்வர் லான்ச் பண்றோமோ, அதே மாரி ஏன்னா இது எல்லாமே உங்கள இன்டர்வியூல டச் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இது எல்லாமே. ஒரு இமேஜ என்னென்ன மெத்தட் மூலியமா நீங்க ஜெனரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம டாக்கர் ஃபைல் எழுதி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு அதே மாரி தான். இமேஜ புல் பண்றது அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. அந்த எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? கமிட் அப்படின்ற கமாண்ட குடுத்து அந்த எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு இமேஜ பேக்கப் எடுக்கிறோம். ஒரு இமேஜா எடுக்கிறோம். அந்த எடுத்த இமேஜ தான் என்ன பண்றோம்? ஒரு நேம் ஃபார்மட்ல சேவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது சேவ் கமாண்ட். சேவ் பண்ணதா திரும்ப ரீஸ்டோர் பண்ணனும் அப்படின்னா we can use load command. ஓகே? சோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கமாண்ட்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க गाइस. ஓகே. ஃபைன். சோ இப்போ உங்க இமேஜ் பில்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் எப்படி நம்ம கண்டெய்னரா லான்ச் பண்ண போறோம்? அது என்ன கமாண்ட்? docker run -itd -name container name -p is for port forwarding. Okay, so for example 80 90 image name இதான். ஸோ ஓகே, டாக்கர் கண்டெய்னர் லான்ச் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகே, இதில் நிறைய நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். வேணும்னா நம்ம நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா -FN நெட்வொர்க் அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் நேம் கொடுப்பீங்க. அதே மாதிரி -v வால்யூம் அட்டாச் பண்ணா வால்யூம் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேரியபிள் கொடுக்க போறீங்க, என்விரான்மெண்ட் வேரியபிள் கொடுக்க போறீங்கன்னா -e ஃபார் என்விரான்மெண்ட் வேரியபிள். இன்னும் நிறைய இருக்கு. வால்யூம் கொடுக்கலாம், நெட்வொர்க் வேரியபிள். அதே மாதிரி ரீஸ்டார்ட் பாலிசி செட் பண்ணலாம். அதாவது கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும். அதாவது ஒரு சர்வரில் ஒரு கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு, அந்த சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா கண்டெய்னர் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? திரும்ப அந்த சர்வர் அப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெய்னர் திரும்ப பூட் ஆகிறதுக்கு, நம்ம போய் மேனுவலாக கை வச்சு அலசியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ரீஸ்டார்ட் பாலிசி. இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஃபைன், இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கமெண்ட்ஸு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ போகும்போது இதெல்லாம் பேசிக்காக கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. கமெண்ட்ஸ் கண்டிப்பாக முக்கியம். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை, கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டெய்னர் லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்டெய்னர் எப்படி புஷ் பண்ணுறது? அது என்ன கமெண்ட்? அது புஷ் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணும்? டேக் பண்ணணும்ல. டேக் பண்ணாதான் புஷ் பண்ண முடியும். டேக் பண்ணாதான் எப்படி புஷ் பண்ண முடியும்? கரெக்டா? ஸோ டேக் பண்ணணும். டாக்கர் டேக் ரெஜிஸ்ட்ரி நேம் கொடுக்கணும். நம்ம உங்கள் டாக்கர் கூட ரெஜிஸ்ட்ரி நேம் என்ன வெர்ஷன், இமேஜோட என்ன வெர்ஷன் கொடுக்க போறீங்க? இமேஜ் 1.0 என்ன வெர்ஷன் கொடுக்க போறீங்க? கொடுத்துட்டு என்ன இமேஜ், எந்த இமேஜ் நீங்க டேக் பண்ண போறீங்க அந்த இமேஜ். கரெக்டா? ஸோ டேக் பண்ணச்சதுக்கு அப்புறம் லாகின். கரெக்டா? லாகின் கமாண்ட் ரெஜிஸ்ட்ரி கூட லாகின் பண்ணணும். டாக்கர் லாகின் -u யூசர் நேம் -p ஃபார் பாஸ்வேர்ட். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் புஷ் பண்றதுக்கு டாக்கர் புஷ் இங்க கொடுத்த அதே கமாண்ட். அவ்வளவு. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா கமாண்டுமே கண்டிப்பா முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு கமாண்ட் ஏதாவது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமாண்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. கமாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமாண்ட்ஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஃபைன் கேஸ். இப்போ உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இன்னைக்கு எடுத்ததுல இருந்து கேட்குறேன். இப்போ பைப்லைன் ஸ்கிரிப்டிங் லெவல்ல இப்போ இது எல்லாமே என்னங்க இது எல்லாமே ஷெல் இல்லையா? இது எல்லாமே சொல்லணும் அப்படின்னா ஷெல் தான் சொல்லுவோம். ஷெல் கமாண்ட்ஸ் தான் எல்லாமே. இட்ஸ் கோயிங் டு இன்டராக்ட் வித் மை ஷெல் டெர்மினல் கூட. அப்போ இத பைப்லைன் ஸ்கிரிப்டிங்ல எப்படி நம்ம கூப்பிடுவோம்? என்ன கமாண்ட் இருக்கு? இன்னைக்கு மார்னிங் கூட சொன்னேன் மேவ் எடுக்கும்போது SH. சூப்பர், அவ்வளோ. இப்போ இந்த டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ வந்து 2 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்டிங்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது கிட்ல இருந்து கோடை புல் பண்ணி மேவன் மூலியமா வாரா பில்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த வார் ஃபைல் அப்படியே இருக்கட்டும், அதை நான் ஒரு இமேஜா மாற்றி அதை டெப்ளாய் பண்ண போறேன். எனக்கு அப்போ இமேஜா மாற்றி நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு இமேஜ் வேணும். அந்த இமேஜா நான் கண்டெய்னர் லான்ச் பண்ண முடியும். அதை நான் வந்து திரும்ப ஒரு டாக்கர் அப்புக்கு புஷ் பண்ண போறோம் அப்படின்னா டாக்கர் அப்புடைய ரெஜிஸ்ட்ரிக்கு நான் புஷ் பண்ணுவேன்.
இதுதான் சின்டாக்ஸ். இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ண போறது டாக்கர் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். கரெக்டா டாக்கர் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த டாக்கர் கமாண்ட்ஸை நான் பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல எப்படி கொடுப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். பெரிய விஷயமே கிடையாது. பைப்லைன் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த கமாண்ட் இந்த டாக்கர் கமாண்டை நான் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், இங்க எஸ்எஸ்என் கொடுத்தா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் கமாண்டே, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். எஸ்எஸ்என் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான் பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல, ஜென்கின்ஸ் பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஷெல்ல ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஹெச்ன்ற கீவேர்டை கொடுத்தா போதும். தட்ஸ் இட். ஸோ இது ஒரு காமன் சின்டாக்ஸ். ஓகே. ஸோ அப்போ மார்னிங்ல இருந்து நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டிங்ல பார்த்த விஷயம், ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, கிட்ட லைக் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேஜ் கிட் செக் கிட்டுக்கான சின்டாக்ஸ் இது இல்லையா. ஜஸ்ட் கிட்னு கொடுத்து இந்த சிங்கிள் கோர்ஸ்ல நீங்க கிட்டப்போட யூஆர்எல் லைக் https இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ல இருந்து கோடை பூல் பண்ணி அதை கொடுத்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். இப்போ இந்த மாதிரி ஓகே. அதே மாதிரி இங்க நான் சொல்லி கொடுத்தேன், மேவனை நம்ம ரன் பண்றதுக்கு ./mvn பேக்கேஜ் அப்படிங்கிற கமாண்ட், அது ஒரு ஷெல் கமாண்ட், அதை ரன் பண்றதுக்கு எஸ்ஹெச் கொடுக்கணும்னு சொன்னேன். கரெக்டா. தேர்ட் திங் வந்து இங்க நம்ம பார்க்க போறது, இப்போ டாக்கர் கூட இன்டகிரேட் பண்ணி இப்போ டாக்கர் கமாண்ட்ஸ் அப்படி ரன் பண்ண போறோம், அதுக்கு ஒரு ஷெல் தான், அதுக்கும் எஸ்ஹெச் தான் கொடுக்க போறோம். இப்போ இந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 4-5 வாட்டி நீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே பை ஹார்ட் ஆயிடும். சின்டாக்ஸ் ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் உண்டு. அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அதையும் நான் சொல்லி தரேன். எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின்டாக்ஸ் வந்து எதுவுமே நீங்க மகப்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஜென்கின்ஸ்லேயே வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க ஜென்கின்ஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கல்ல, அதுல இங்க பாருங்க பைப்லைன் சின்டாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க பைப்லைன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பைப்லைன் சின்டாக்ஸ் இருக்கும். ஒன்று இதையும் கொடுக்கலாம், இல்லையா இங்க கான்ஃபிகர் போயிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பைப்லைன் சின்டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஸ்கிரிப்ட் அந்த பிளாக் கீழே. அதை நீங்க நியூ டேப்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து இங்க ஸ்னிப்பட் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ஆக்டிவிட்டி, இதெல்லாமே ஃபுல்லா டிஃபால்ட் ஆக்டிவிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்கேவ் பண்றதுக்கு இப்போ நம்ம ஆர்டிஃபேக்ட்டை ஜென்ரேட் பண்ணிருக்கோம் மேவன் வச்சு க்ளீன் பேக்கேஜ் கொடுத்து, அதே ஆர்கேவ் பண்றதுக்கான கமாண்ட் ஸ்டெப். இப்போ விண்டோஸ் பேட்ச் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததுல எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிட்ட வந்து கோட புல் பண்ணணும், ஓகேவா. ஸோ இங்க கிட் எங்க இருக்குன்னு பாருங்க, கீழே இங்க கிட் இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு கிட்ட கொடுங்க. எந்த ரெப்பாசிட்டரி இருந்து புல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ரெப்பாசிட்டரியுடைய யூஆர்எல் நமக்கு தெரியும்ல, எந்த யூஆர்எல் கோட புல் பண்ணணும் தெரியும்ல, அதை கால் பண்ணிக்கோங்க. எந்த யூஆர்எலோ அந்த யூஆர்எல் கொடுங்க. தட்ஸ் இட். எந்த பிரான்ச்சு, மெயின் பிரான்ச்சா இல்லை வேற ஏதாவது பிரான்ச்ல புல் பண்ணணுமா அந்த பிரான்ச் நேம் கொடுங்க. இன்கேஸ் கிட்ல இருந்து புல் பண்ணதுக்கு பாஸ்வேர்ட் தேவை அப்படின்னா, செக்யூர்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது செகண்ட் திங், நான் சொல்லி தரேன். இப்படி கொடுத்துட்டு ஜென்ரேட் பைப்லைன் ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம பார்த்து அதே சின்டாக்ஸ் வந்துச்சு பாருங்க, தெரியுதா. இதான் உங்களுக்கு சின்டாக்ஸ், இங்க நான் போட்ட சின்டாக்ஸ், சேம் சின்டாக்ஸ், சேம் திங். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்க ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல, நம்ம ஜாப் ட்ரிகர்ல போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஜாப் வந்து சக்சஸா இல்ல ஃபெயிலியரான்றத இன்ஃபார்ம் பண்றதுக்கான அந்த இதுதான் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ். அதுல போனீங்கன்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்க யாருக்கு மெயில் ட்ரிகர் பண்ணணுமோ மெயில் ட்ரிகர் ஆகும். கரெக்டா. இது வந்து நீங்க கன்சோல்ல போயிட்டு நீங்க ஜியோல பண்றது. அதே விஷயத்த நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட் வழியாவும் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன் நீங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் இமெயில் இருக்கா, இங்க இமெயில் ரெசிபியன்ஸ் கொடுத்து கொடுங்க. இங்க கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படிங்கறத இங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்பர்ஸ் இருக்காங்க, பில்ட் யூசர், இந்த மாதிரி. இல்ல ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் மெயில் ட்ரிகர் பண்ணி அது குரூப்புக்காக தருது. அந்த அங்க நம்ம கொடுத்தது அப்படின்னா குரூப்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்கல்ல, அப்போ டெவலப்பர் அந்த மாதிரி குரூப் சென்ட் பண்றது.
இப்போ ஜென்ரலா ஒரு மெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்க எக்ஸ்டெண்டர் இமெயில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், சும்மா xyz@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு வேணும்னா இங்க யாராச்சும் யூஸ் பண்ணுமா பில்ட் யூசேஜ் பண்ண சொன்ன மாதிரி குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாமே குரூப்ஸ்ங்க. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டு சப்ஜெக்ட் என்ன கொடுக்குறீங்க, டெஸ்ட் என்ன வேணா நீங்க என்ன பண்ணணுமோ லைக் வாட் யூ வாண்ட் எக்ஸாக்ட்லி டூ நீங்க அப்படியே பண்ணலாம். ஐ டெஸ்ட் மெயில். இப்போ இதுக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுங்க, பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே நீங்க ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா பாருங்க, இதான் அதுக்கான சின்டாக்ஸ். நீங்க யூஸ்வலா எப்படி அங்க போயிட்டு நம்ம ஜாப்ல போயிட்டு நம்ம போஸ்ட்ல போயிட்டு நம்ம கொடுக்குறோமோ, இமெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோமோ, சேம் திங்க இங்க உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வழியாவே கிடைச்சிடும் சொல்ல வரேன். இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க யூஸ்வலா எப்படி பண்ணுவோம், நம்ம போஸ்ட் பில் ஆக்ஷன்ல கொடுப்போமா, இங்க ஜென்கின்ஸ்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் நீங்களே போட்டுட்டு அதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இதையும் உட்காந்து மக்கப்லாம் பண்ணவே தேவையில்லை. அதிகபட்சம் ஒரு 4-5 சின்டாக்ஸ் தான் நம்ம பார்த்ததுலே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறத நீங்க ஞாபகம் வச்சாலே போதும். ஈஸிலி நீங்களே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஏன்னா ஜென்ரலாவே என்ன அப்படின்னா ஒரு டூலை எப்படி இன்டகிரேட் பண்ண, ஒரு டூலை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல அதான் ஜென்கின்ல போய் நீங்க பண்றீங்க, பிளகின் ஆட் பண்றது, பாத்லாம் கொடுக்குறது, சேம் திங் ஸ்கிரிப்ட்லயும் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு இங்க நீங்க பாத்துக்கிட்டீங்க. லைக் இது ஒரு பேசிக் சின்டாக்ஸ், இப்படிதான் பண்ணணும். ஒரு டூலை நீங்க புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான வேரியபிள், அந்த ஹோம் பாத்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு அதுக்கு என்ன கமெண்ட் அதை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒரு டூல் இன்டகிரேட் பண்ணா என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தரா வந்து வெதர் ஷெல் கமெண்ட்ஸ் ரன் பண்றது இல்ல இமெயில் சென்ட் பண்றது எல்லாத்துக்குமே இங்கேயே அவன் டிஃபால்ட்டா வச்சிருக்கான்னு சொல்ல வரேன். உங்களுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ எவ்ரி திங் நீங்க செக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுமா, அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க, கேட்ச். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரெசென்ட் இன் திஸ் ஸ்னிப்பட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, சும்மா நீங்க ஃப்ரீ டைம்ல நம்ம இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துமே ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நீங்க இதுலாம் ஒவ்வொன்றா நீங்க ரன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நிறைய இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ ஆப்வியஸ்லி நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட் லெவலில் இவ்வளோலாம் பண்ணவே மாட்டோம். இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பட் இவ்வளோலாம் பண்ணவே மாட்டோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஒரு டூலை இன்டெகிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம பைப்லைன் எதுக்காக பண்ண போகிறோம், அதிகபட்சம் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு லாக் பேக்கப் எடுக்கிறதுக்கு, இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு, இவ்வளோதான் நம்ம அதிகபட்சம் நம்ம பண்ணுறது எல்லாமே. டெப்ளாய்மெண்ட் தான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ண பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமே இதுதான் ஸ்டெப்பு, நம்ம நீங்க பார்த்ததுதான் ஸ்டெப்பு. டூல் மாறும். இப்போ டெராஃபார்ம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, டெராஃபார்முக்கு அது ஒரு பிளகின் இருக்கு. டெராஃபார்முக்கு ஏற்ற ஒரு பிளகின் ஆட் பண்ணிட்டு டெராஃபார்முடைய ஹோம் பாத்தை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எல்லாமே நீங்கள் ஜென்கின்லேருந்து இது ரன் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி இப்படி தான் பண்ணுவாங்க. ரியல் டைம்லையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு டெராஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டெராஃபார்ம்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை மேனுவலாக ரன் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி கிளாஸ்ல பண்றோமோ அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அதை அப்படியே ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணிட்டு ஜென்கின்ல ஜாவா தான் ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபைன், சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இது பார்க்கலாம். இந்த 3 கமாண்ட் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இமேஜை பில்ட் பண்ணி அந்த இமேஜை வந்து நம்ம கண்டென்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. நான் ஜென்கின்ஸ் ஃபைல காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க டாக்கர் இமேஜை பில்ட் பண்றது, புஷ் பண்றது, காப்பி திஸ் ஃப்ரம் மீ. நோட்பேட்ல இங்க போட்டுக்கிறேன். நான் இங்க டைப் பண்ண அதே கமாண்ட் தான், அதே கமாண்டை நான் இங்க பைப்லைன் ஸ்கிரிப்டா நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா பில்ட் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் திங். ஸோ சேம் கமாண்ட் டாக்கர் பில்ட் -t. ஸோ என்னுடைய டாக்கர் ஹபுடைய அக்கௌண்ட் நேம் நான் பாஸ் பண்றேன். என் டாக்கர் ஹபோட அக்கௌண்ட் இது. என்ன வேர்ஷன் நம்ம வந்து டேக் பண்றோம், சாரி பில்ட் பண்றோம். இங்க என்ன பண்றோம், நம்ம டேக் தான் பண்றோம் ஆக்சுவலி. ஸோ என்னோட ரெஜிஸ்ட்ரி நேம் இது வந்து நீங்க இப்படிதான் வந்து டேகும் பண்ணுவாங்க. நான் தனியா டாக்கர் டேக்னு கொடுத்தேன் பாத்தீங்களா? ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்படி டேரக்டாவே நீங்க பில்ட் பண்ணும்போது இப்படி டேகும் டேரக்டா பண்ணிடலாம். எல்லாமே ஒரே மெத்தட் தான், ஒரே திங் தான். நான் மாத்தி தனியா ஒரு கமெண்ட்ல போட்டு உங்களுக்கு காமிச்சேன். இப்படியும் பண்ணலாம்னு சொல்லுவார், அது முடியாது. ஸோ டாக்கர் பில்ட் -t என்னுடைய டாக்கர் அக்கௌண்ட் நேம் அண்ட் நான் அந்த இமேஜை என்ன வெர்ஷன் நான் டேக் பண்ண போறேன். டாட் ரெஃபர்ஸ் டு தி
கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இல்லையா? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அதான் பாத் ஆஃப் டாக்கர் ஃபைல். ஸோ இப்போ டாக்கர் ஃபைல் நம்மள்ட்ட எங்க இருக்கு? நம்ம கரண்ட் பாத் தான் இருக்கு. கரண்ட் பாத்னா எப்படி நான் சொல்றேன்? இப்போ இந்த டாக்கர் இமேஜை நான் கொண்டு போயிட்டு நான் ஜென்கின்ஸ் கூட ரன் பண்ணேன் அப்படின்னா அது எங்க போய் ரன் ஆகும்? எனக்கு ஒர்க் ஸ்பேஸ்ல ரன் ஆகும். அப்போ ஒர்க் ஸ்பேஸ் தான் என்னோட டாக்கர் ஃபைல் எல்லாமே இருக்கு. அப்போ அதான் என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ இந்த இடத்துல வேற ஒரு பாத் வச்சிருக்கீங்க, டாக்கர் ஃபைல் வேற பாத் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேற ஒரு பாத்தை நீங்க இங்க பாஸ் பண்ணுவீங்க. அவ்வளவு -fn கொடுத்து அந்த பாத்தை நம்ம கூட பாஸ் பண்ணுவோம். அது அந்த மாதிரி. பட் டாட் ரெஃபர்ஸ் டு தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. உங்க டாக்கர் ஃபைல் எங்க கரண்ட் பாத்ல இருக்கு அப்படின்னா டாட் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இந்த கமாண்ட் என்ன பண்ணும்? உங்களுடைய டாக்கர் ஃபைலை இமேஜா பில்ட் பண்ணி கொடுத்துரும். செகண்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா டாக்கர் இமேஜை புஷ் பண்றோம். எங்க புஷ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து டாக்கர் ஹபுக்கு புஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாக்கர் ஹபுக்கு புஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க நல்லா கவனிங்க. இப்போ டாக்கர் ஹபுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? லாகின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அதான பேசிக் திங். நீங்க டாக்கர் ஹபுக்கு புஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல் மிஷின்ல இருந்து டாக்கர் லாகின் கமாண்ட் கொடுத்து லாகின் பண்ணுவீங்கல்ல. இங்க யூசர் நேம் ஓகே, பட் பாஸ்வேர்டு இப்படி நம்ம கொடுக்க முடியாது இல்ல. அதனால செக்யூரிட்டி இல்லாம ஆயிடும்ல. ஸோ பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். அப்போ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பத்திரமா வைக்கணும். ஸோ ஜென்ரலாகவே ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு எல்லாமே வால்ட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. வால்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு we have a separate tool. இது வந்து நம்ம யூஸ் பண்ற நார்மல் டூல் மாதிரி இதுவும் ஒரு தனி டூல் தான். மெயின்லி ஃபார் ஸ்டோரிங் அவர் சீக்ரெட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஆக்சுவலி வால்ட்ன்றது ஹேஷிகா போடுறது. ஸோ இந்த வால்ட் இது வந்து ஒரு தனி ஒரு டூலு. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்ரெட் பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இங்க இருந்து இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க அப்ளிகேஷன் லெவலில். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வால்ட் யூஸ் பண்ணல, ஜென்கின்ஸ்லேயே இன்பில்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருக்கா? ஞாபகம் இருக்கா? என்ன ஃபைல் அது? ஜென்கின்ஸ்ல பாஸ்வேர்ட் எங்க ஸ்டோர் பண்ணுவோம்? ஜென்கின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஜென்கின்ஸ் யாரும் ஞாபகம் இல்லையா? வால்ட் வந்து வெளியே நான் சொன்ன ஜென்கின்ஸ்ல எங்க ஸ்டோர் பண்ணி கேட்கிறேன். வால்ட் தனியா சொன்னா அத்தன்டிகேட்டர் இல்ல கிரெடென்ஷியல்ஸ் ஃபைல் யாரும் கேள்விப்படுது இல்ல? ஜென்கின்ஸ் கிரெடென்ஷியல் ஃபைல் இங்க பண்ணுவோமே, யாருக்கும் ஞாபகம் இல்லையா? இங்க மேனேஜ் ஜென்கின்ஸ்ல இங்க போய் ஆட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க டாம் கேட் டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணும்போது பண்ணி காமிச்சிருப்பாங்களே, இங்க கிரெடென்ஷியல்ஸ்ல போயிட்டு ஆட் பண்ணுவோமே, கரெக்டா? இங்கதான் இது வந்து ஜென்கின்ஸ்ல கூடிய ஒரு இன்பில்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ். கிரெடென்ஷியல்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஜென்கின்ஸோட ஓன் கிரெடென்ஷியல்ஸ் மேனேஜர். வால்ட் அது எல்லாமே தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். அதை நம்ம ஜென்கின் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பட் ஜென்கின்லேயே ஓனா இருக்கக்கூடியது இதுதான் கிரெடென்ஷியல்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க எல்லாருங்க. ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அதை காமிக்கிறேன். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு இங்கே கிரெடென்ஷியல் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு சிஸ்டம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குளோபல் கிரெடென்ஷியல் இருக்கும், இங்கே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஆட் அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரெடென்ஷியல் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டாக்கர் ஹப்போட பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ணிக்க போறோம். ஏன்னா இப்போ நான் இமேஜை டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ண போறேன். ஸோ டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணும்போது -u யூசர் நேம் கொடுத்துருவேன், -p பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்னால் பாஸ்வேர்ட் டேரக்டாக கொடுக்க முடியாது ஸ்கிரிப்ட் லெவல், அது இட் இஸ் நாட் செக்யூர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த பாஸ்வேர்டை மட்டும் நான் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜென்கின்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஒரு பாஸ்வேர்டை கிரெடென்ஷியல் ஃபைல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே போயிட்டு சீக்ரெட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல சீக்ரெட்னு இருக்கு பாத்தீங்களா, அங்க உங்க டாக்கர் ஹப்போடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் டாக்கர் ஹப்போடைய பாஸ்வேர்டை நான் கொடுத்தாச்சு சீக்ரெட்ல. ஓகே, இங்க ஐடின்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க ஆஸ் யூஷுவல் நீங்க டாக்கர் ஹப்போடைய சீக்ரெட் இங்க தான் வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம், எப்படி நம்ம மேவனுக்கு ஒரு அலையஸ் நேம் கொடுத்தோம் இல்லைங்களா, மேவன் நேம் கொடுத்துட்டு மேவன் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அலையஸ் நேம் கொடுத்தோம் இல்லையா ஜென்கின்ஸ்க்கு சொல்றதுக்காக. அதே மாதிரி ஜென்கின்ஸ் நான் சொல்றேன், இந்த சீக்ரெட்ல இங்க நான் கொடுத்தது தான் என்னோட டாக்கர் ஹப்புடைய பாஸ்வேர்ட். அதை நீ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா யூஸ் திஸ் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிப்போம். ஏன்னா டைரக்டா பாஸ்வேர்டு ரெஃபர் பண்ண முடியல. ஸோ இதை கால் பண்ணா அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், டாக்கர் பாஸ் அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். என்ன வேணா கொடுத்துக்கலாம், நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், யூனிக்கான நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். நீங்க என்னென்ன நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம், ஆனா இங்க கொடுக்குற நேமை கரெக்டா அங்க கால் பண்ணணும். எங்க கால் பண்ணணும் அப்படின்னா
இந்த இடத்துல கால் பண்ணணும். நான் அங்க வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க முடிச்சுட்டு அங்க வரேன். சரியா? ஸோ இங்க குடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் எனிதிங் நான் அதே குடுத்துக்கிறேன். சேமே குடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் சிம்பிள். ரிப்பீட் பண்றேன் பாருங்க. சீக்ரெட் டெக்ஸ்ட்னு குடுத்துக்கோங்க. அது கீழ சீக்ரெட் இடத்துல என்ன குடுக்கணும் அப்படின்னா, உங்க பாஸ்வேர்ட் என்னவோ அதை குடுத்துருங்க. டாக்கர் பாஸ்வேர்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்க ஐடியில ஒரு அலையாஸ் நேம் கொடுக்குறீங்க. ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி மாதிரி அது ஓகேவா? அலையாஸ் நேம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இந்த நேம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம பாஸ்வேர்டை ரெஃபர் பண்ணிக்க போகுது ஜென்கின்ஸ். அதுக்காக தான். அண்ட் ஃபைனலி கிரியேட். ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஜென்கின்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதை எப்படி நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோடு. ஸோ ஜென்கின்ஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல அதை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்றது? அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த வித் கிரெடென்ஷியல்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ் அகைன். இது உங்களுக்கு கேட்பாங்க, இன்டர்வியூல கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல ஒரு பாஸ்வேர்ட் எப்படி கால் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதான் ஃபங்க்ஷன் வித் கிரெடென்ஷியல்ஸ். ஓகே. ஸோ இது நீங்க சொன்னாலே போதும். அதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் அது, வேற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ எப்படி நம்ம லினக்ஸ்ல வந்து எப்படி சிபியூ செக் பண்ணுவீங்க, எப்படி மெமரி செக் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா டாப்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றோம். வேற எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல நம்ம நிறைய விஷயம் டம்ப் பண்ண தேவையில்ல. நான் இப்போ காலைல இருந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மேவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன். இதுக்கு ஒரு கமெண்ட், அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இந்த வித் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனு பாஸ்வேர்டை கால் பண்றதுக்கு. இதுல இது சின்டாக்ஸ் எல்லாமே சின்டாக்ஸ் தான். ஸ்ட்ரிங் கிரெடென்ஷியல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க கொடுத்தோம்ல ஐடி, அந்த ஐடி இங்க நீங்க கரெக்டா அதே நேம் பாஸ் பண்ணணும். ஏன்னா இதை வச்சுதான் அது போய் அந்த பாஸ்வேர்டை போய் ரெஃபர் பண்ணிக்கும். இங்க இங்க வந்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கர் பாஸ்வேர்ட் அப்படின்றது பாருங்க. இந்த வேரியபிள் இங்க கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னா இங்க நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நியூ வேரியபிள். அதாவது லெட் மீ ரிப்பீட். இங்க நான் மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட டாக்கர் ஹப்புடைய ஐடி நான் கொடுத்துக்கிறேன். டன். நான் இங்க இருந்து வரேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஜெனரலாவே ஒரு டாக்கர் ஹப்பை லாகின் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா, டாக்கர் லாகின் -u யூசர் நேம் -p பாஸ்வேர்டு. இதுதான் அதுக்கான கமாண்ட். ஸோ அதை நான் ஷெல்லையும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த டாக்கர் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்னுடைய வேரியபிள். ஸ்கிரிப்ட் லெவல்ல நான் கிரியேட் பண்ண ஒரு வேரியபிள். இங்க எப்படின்னா மேவனுக்கு நான் இங்க கிரியேட் பண்ணேன், ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இங்க ஸ்கிரிப்ட்ல இங்க ஒரு டிஃபன் கொடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணல இல்லைங்களா? mbn ஹோம்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணால அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், இங்க ஒரு வேரியபிள் மாதிரி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட டாக்கர் பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு வேரியபிள் மாதிரி. ஸோ இந்த வேரியபிள் தான் இங்க அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா? டாக்கர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேரியபிளை கால் பண்ணா அது போய் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஐடி போய் ரெஃபர் பண்ணணும்னு இருக்கும். அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து இதுதான் நான் பாஸ்வேர்டு. இதை டைரக்டா போய் இப்படி கூப்பிடாது. ஸோ அதோட சின்டாக்ஸ் அதோட ஆர்கிடெக்சர் படி என்ன அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டை இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளா கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வேரியபிளை கால் பண்ணா அந்த வேரியபிளை இங்க போய் கால் பண்ண போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுதா? இந்த வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த வேரியபிள் தான் போய் இங்க நீங்க கால் பண்ண போறீங்க. பட் டைரக்டா போயிட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணக்கூடாது. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அந்த வேரியபிளை போய் கால் பண்ணா அது போய் இந்த பாஸ்வேர்டை போய் ரெஃபர் பண்ணுன்னு சொல்லுது பாருங்க. இன்டைரக்டா போய் ரெஃபர் பண்ண சொல்றோம். மெயின்லி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் தான், வேற முடியாது. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் டாக்கர் புஷ் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நியர் புஷ் கிட் சேம் கமாண்ட். இது புரியுதா இருக்கும்? ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஸோ இமேஜை புஷ் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாக்கர் லாகின் பண்ணணும், டாக்கர் ஹப் லாகின் பண்ணணும். ஸோ டாக்கர் ஹப் லாகின் பண்றதுக்கு டாக்கர் லாகின் -u யூசர் நேம் -p பாஸ்வேர்டு தான் கமாண்டு. பட் டைரக்டா இந்த டாக்கர் பாஸை இங்க நீங்க கொடுக்க முடியாது ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு வேரியபிள் இங்க கிரியேட் பண்றீங்க. எங்க கிரியேட் பண்றோம்? இங்க கிரியேட் பண்றோம், தெரியுதா? ஸோ இங்க ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க. டாக்கர் பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இந்த வேரியபிள் தான் நீங்க இங்க கால் பண்ண போறீங்க. அப்போ இந்த வேரியபிளை இங்க கால் பண்றப்ப இது போய் டைரக்டா என்ன ரெஃபர் பண்ணுது? இந்த டாக்கர் ஐடி பாஸ்வேர்டா ரெஃபர் பண்ணுது. அது எங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிரெடென்ஷியல் ஃபைல்ல கொடுத்துருக்கோம். இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபைன், ஓகே. ஸோ இது அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் செஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த இமேஜை புஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? டெப்ளாய் பண்ண போறோம். டெப்ளாய்னா டாக்கர் ரன் பண்றது, கண்டெய்னர் ரன் கிரியேட் பண்றது.
ஸோ இமேஜை பில்டு பண்ணிட்டீங்க, அந்த இமேஜை டாக்கர் பக்கம் புஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இமேஜை போய் டெப்ளாய் பண்றோம் கண்டெய்னர்ல. ஸோ சேம் கமாண்ட் தான், டாக்கர் ரன் கமாண்ட் -itd -p ஃபார் போர்ட் ஃபார்வர்டிங். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8090ன்ற போர்ட் நம்பருக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 8080ங்கிறது என்னுடைய டாம்கேட்டுடைய போர்ட் நம்பர், நான் 8090க்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் ஹோஸ்ட் லெவல். ஸோ -நேம் டாம்கேட் டெஸ்ட்டுங்கிறது என்னோட கண்டெய்னருக்கான நான் கொடுத்த நேமு. இங்கே என்னுடைய டாக்கர் ஹப்புடைய நேம் நான் அக்கௌண்ட் நேம் கொடுத்தாச்சு. இது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். லெட்ஸ் see how it works. இதை முடிச்ச உடனே நம்ம ஐ வில் ஓப்பன் அ கொஷின் செஷன். ஸோ உங்கள் டவுட்ஸ் தான் நீங்கள் கேளுங்க என்கிட்ட. நம்ம ஸ்கிரிப்டுக்கு போயிடலாம். ஸோ இங்கே நான் ஸோ மேவனுக்கு அப்புறம் ஸோ டாக்கர் இமேஜை பில்ட் பண்ண போகிறோம். எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா? எஸ், ஓகே. இப்போ ரன் பண்ணாத, இப்போ ரன் பண்ணாத ஒர்க் ஆகுன்றீங்களா? ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது, அதான் எரர் அடிக்குன்றீங்களா? ஆமா, டாக்கரே இன்ஸ்டால் பண்ணல, எப்படி ஒர்க் ஆகும் சொல்லணும். இப்போ யோசிச்சேன்னு சொல்றீங்கல்ல, ஸோ யோசிக்கிறத விட அது ஓப்பனாக ஸ்பீக்கப் பண்ணதான் நேரத்தில் வேலைக்கு ஆகும். ஃபைன், சரி, ஓகே. இப்போ டாக்கர் இல்லை, ஃபர்ஸ்ட் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா? எம் இன்ஸ்டால் டாக்கர். ஆஸ் யூஷுவலுங்க. ஸோ சிம்பிள் கமாண்ட் தான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான். எம் இன்ஸ்டால் டாக்கர் கொடுத்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ சர்வீஸ் ஸோ டாக்கரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இது வர அடிச்சிருக்கு. லாகை செக் பண்ணலாம். ஓகே, இது என்ன இஷ்யூவாக இருக்குங்க? இங்கே வந்திருக்கு. என்ன பண்ண ட்ரை பண்ணுது, என்ன இஷ்யூ வருது? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். போர்ட் நம்பர்லாம் தேவையில்லைங்க. டாக்கருக்கு எதுக்கு போர்ட் நம்பர்? அதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி இங்கே இஷ்யூ நீங்கள் பாருங்க. இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா டாக்கர் டீமோன் இருக்கு இல்லையா? ஸோ டாக்கரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் வைஸ் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏன்னா இந்த இஷ்யூலாம் காமனாக வரக்கூடிய இஷ்யூஸ் தான் உங்களுக்கு ரியல் டைமில். இப்போ இது உங்களுக்கு இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ஆக்சுவலி டாக்கருடைய ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டாக்கரில் மொத்தம் 3 லேயர் இருக்குங்க. 3 லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டாக்கர் கிளைண்ட்னு சொல்லுவோம். செகண்ட் லேயர் என்ன அப்படின்னா டாக்கர் டீமோன். தேர்ட் லேயர் என்ன அப்படின்னா டாக்கர் சர்வர், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ டாக்கர் கிளைண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹிட் பண்ணுறோம் இல்லையா கமாண்ட்ஸ், டாக்கர் பில்டு, டாக்கர் ரன், டாக்கர் கமிட், இதெல்லாம் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா, சிஎல்ஏ கமாண்ட்ஸ். இது எல்லாமே தான் டாக்கர் கிளைண்ட்ல நீங்கள் பண்ணுறது. டாக்கர் கிளைண்ட் இஸ் நத்திங் பட் எங்கே நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதான் உங்கள் டாக்கர் கிளைண்ட். இப்போ நான் இந்த லேப்டாப்பில் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எங்கே நான் கமாண்ட்ஸ் நான் ஹிட் பண்ணுறனோ அதுதான் டாக்கர் கிளைண்ட்.
ஸோ இங்க நீங்க கொடுக்கக்கூடிய கிளைண்ட் எல்லாமே இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி எங்க போய் ரீச் ஆகும்னு கேட்டீங்கன்னா டைரக்டா உங்க டாக்கர் டீமான தான் போய் ரீச் ஆகும். இந்த டாக்கர் டீமான் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா வேர் லிப் டாக்கர் அதோட ஹோம் பாத் எங்கேயோ அது அங்கதான் இருக்கும். ஓகே. ஸோ இன்னொன்னு இந்த டாக்கர் டீமான் வந்து நம்ம கிரியேட்டும் பண்ணலாம் மேனுவலா. பை டிஃபால்ட்டா வேர் லிப் டாக்கர்ல இருக்கும். அதை வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஹிட் பண்றீங்களே இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இந்த டாக்கர் டீமானுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இமேஜின் தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் டாக்கர் சர்வர் மாதிரி ஒரு டாக்கருடைய ஒரு சர்வர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஹிட் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே உங்க டேரக்டா போய் டாக்கர் டீமான போய் ஹிட் பண்ணணும். டாக்கர் டீமான் இப்போ நான் டாக்கர் இங்க ஸ்டாப் பண்ண வச்சுக்கோங்களேன் செக் வெதர் டாக்கர் டீமான் இஸ் ரன்னிங் ஆன் கேட்கும். இப்போ இன்கேஸ் நான் டாக்கரை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் see serial inactive ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகேவா டன். இப்போ நான் திரும்ப வந்து இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து செக் வெதர் தி டாக்கர் டீமான் இஸ் ரன்னிங் ஆன் கேட்கும். பாருங்க பெர்மிஷன் இருக்கு. இந்த பெர்மிஷன் இஷ்யூ ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ணிடலாம். ஸ்டாப் ஆயிதான் இருக்குல்ல. எஸ் ஓகே. இந்த பெர்மிஷன் இஷ்யூ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த டாக்கர் டீமான் இருக்கு இல்லைங்களா, இது போய் இந்த வேர் ரன் டாக்கர் டாட் சாக்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டாக்கருடைய ஒரு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். டாக்கர் டாட் சாக்னு இருக்கு பாருங்க, சாக்கெட். ஸோ அது இதுதான் என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். நீங்க ஹிட் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டுமே இங்க தான் போய் இது கூட இன்டராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அது வந்து கண்டெய்னர்ஸாக கிரியேட் ஆகும். இந்த சாக்கெட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இப்போ கண்டெய்னர்லாம் கிரியேட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த கண்டெய்னர் எல்லாமே ஒவ்வொரு இந்த சாக்கெட் ஆக்குபை பண்ணி தான் அது லான்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சாக்கெட்டுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு எதாவது த்ரோ பண்ணுது. அதான் இங்க எரர். பெர்மிஷன் டிலேடுன்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ ஜென்ரலாகவே இந்த இஷ்யூ வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அதை நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆஸ் ஆஃப் நோ இதை நான் ரிசால்வ் பண்ண தரேன் உங்களுக்கு. இப்போ நான் ஜஸ்ட் இதை இப்போ ஆஸ் ஆஃப் நோ ரிசால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அதை பெர்மிஷன் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. கரெக்டாக சும்மா வந்து சிஹெச் மாட் 777 கொடுத்துட்டு டாக்கர் டாட் சாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், இது நாட் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே, சும்மா இப்போதைக்கு நான் ஒரு ஒர்க் அரௌண்டாக கொடுத்துருக்கேன் இதை. இது எக்ஸாக்ட்லி இது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்க, நம்ம ப்ராஜெக்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறத பற்றி. ஏன் இந்த இஷ்யூ வருது, அதாவது ஜென்கின்லேருந்து ஹிட் பண்ணும்போது ஏன் டாக்கர்னால கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத நான் சொல்லுகிறேன். இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். ஐ திங்க் இந்த பெர்மிஷன் வரக்கூடாது. இப்போ வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆனா இப்போ டாக்கர் ஸ்டாப் ஆயிருக்குல்ல, அப்போ ஐ திங்க் டாக்கர் ஓடிட்டு இருக்கும்.
ஓகே. ரன்னிங்ல இருக்கு. ஸ்டாப் ஆகுங்களா? ஸ்டாப் ஆகும். சிஸ்டம் சீரியல் குடுத்தா ஸ்டாப் ஆகும். ஓகே. இல்ல. ஆக்சுவலி கண்டெய்னர் ஸ்டாப் பண்ண தேவையில்ல. இப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்டின்னா, அந்த டாக்கர் டீமான பத்தி நான் சொல்லணும்னு நெனச்சிட்டுருந்தேன். ஸோ அதுக்கு நான் டாக்கர ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு அத பத்தி ஒரு விஷயம் காமிக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன். ஓகே. இனிமே ஸ்டாப் பண்ணும். ஆக்சுவலி ஒவ்வொரு வாய்ஸ்லயுமே ஒவ்வொரு மாரி கமாண்ட்ஸ் வரும். இது நார்மலா உபுண்டுல சிஸ்டம் ஷெட்யூல் குடுத்தாலே ஸ்டாப் ஆயிடும். இதுலயுமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் கமாண்ட் குடுத்தாலே ஸ்டாப் ஆயிடும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் இந்த மாரி ஓகே. இது ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இஸ் த டாக்கர் டீமான் இஸ் ரன்னிங் ஆர் நாட் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க நீங்க டாக்கர ஸ்டார்ட் பண்ணுன்றீங்க பார்த்தீங்களா, அந்த டாக்கர் டாட் சாக். நான் சொன்ன பார்த்தீங்களா, இதான் நான் சொன்னேன். டாக்கர் டாட் சாக்ன்னு சொன்னேன்ல, சாக்கெட். அதான் அது. நான் காமிச்சிருக்கேன். சாக்கெட். ஸோ இந்த டாக்கர் டாட் சாக்கெட் தான் அந்த இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணது. பெர்மிஷன் குடுத்தோம் இல்லைங்களா? டாக்கர் டாட் சாக்ன்னு குடுத்தோம் பார்த்தீங்களா? அதுதான் பெர்மிஷன். இதுதான் மெயின் டாக்கருடைய டீமான். இதுதான். ஸோ நம்ம ரன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த டாக்கர் டீமான தான் போய் ஹிட் பண்ணி, இங்க தான் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன கால் யூஸ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏபிஐ கால். இதுவும் உங்கள கேட்பாங்க இன்டர்வியூல. ஸோ டாக்கர பத்தி யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப டீப்பா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு பார்ப்பாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ரன் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த டாக்கர் கிளையண்ட்ல இருந்து டாக்கர் டீமான் கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுது, அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஏபிஐ கால் தான். என்ன ஏபிஐ? ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் REST ரெஸ்ட் ஏபிஐ. ரெஸ்ட் ஏபிஐ மூலமா தான் உங்களுக்கு இந்த மொத்த கம்யூனிகேஷனுமே நடக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி நம்ம கியூபர்நெட்ஸ்ல வந்து ஏபிஐ சர்வரோட கால் கியூப்ஸ் டீடைல் கமாண்ட்ஸ் இன்டராக்ட் ஆகுது இல்லைங்களா? அது எப்படி நடக்குது? சேம் ஏபிஐ கால் தான் அதுவுமே. ரெஸ்ட் ஏபிஐ தான் அதுவுமே. ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சர் லெவலில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே இதெல்லாமே. ஓகே. இப்போ டாக்கர் கிளையண்ட் இன்டராக்ட் பண்றீங்கல்ல, ஸோ இப்போ இந்த டாக்கர் டீமான் அப்படின்னா நம்ம விர்ச்சுவலி சொல்ல போனா நம்ம ரன் பண்ண டாக்கர் சர்வீஸ் தான் டாக்கர் டீமான். ஸோ இது மூலியமா தான் உங்களுக்கு எல்லா கமாண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. இங்க டாக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா? இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்க இருந்து நீங்க புஷ் பண்ணக்கூடியது. உங்க டாக்கர் அப்ப புஷ் பண்றீங்கல்ல, அதுல தான் டாக்கர் ரெஜிஸ்டர் போய் ஸ்டோர் ஆகுது. இதுதான் ஒரு ஜெனரல் ஆர்கிடெக்சர் டாக்கர் பொறுத்த வரைக்கும்.
இப்போ நீங்க ரன் பண்ணக்கூடியது எல்லாமே இங்க நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு என்னவா கால் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்கர் யூசரா தான் போய் கால் ஆகும். டாக்கர் டீமான்ல. ஓகே. இத அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஆன்ஸர் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கான ஆன்ஸரும் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷனும் கிடைச்சிரும். லைக் ஏன் வந்து இங்க நம்மளுக்கு அந்த பெர்மிஷன் இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் என்ன பண்றேன், இத அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து நான் உங்களுக்கு டீப்பா சொல்றேன். என்ன ரீசன் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், டாக்கரை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். சட்டு வந்து ரன்னிங் ஒரு வாட்டி நம்ம ஜாபையும் நம்ம ட்ரிகர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்க எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சிருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே கீழே பார்த்துருப்போம். அப்ளிகேஷன் ப்ராப்பர் எல்லாமே டெப்ளாய் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டேஜும் ட்ரூ ஆகி டெப்ளாய்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. பட் ஸ்டில் இங்கே ஏதோ சம்திங் இஷ்யூ வந்துருக்கு. அதான் நம்ம இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணோம்ல, பெர்மிஷன் திரும்ப வந்துருக்காது. நான் சொன்ன மாதிரி தான் டெம்பரரி சொல்யூஷன் தான். நீங்கள் ஒரு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திரும்ப அது பெர்மிஷன் வந்துடும். திரும்ப உங்களுக்கு அந்த பெர்மிஷன் டினென்ட் இஷ்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக அது ஏன் அந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க அதை பற்றி. ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கான இந்த ஒரு ரூட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்ப்போம். ஸோ இமேஜை கோடை புல் பண்ணுது, கம்பைல் பண்ணுது மேவனில். ஸோ இப்போ டாக்கர் இமேஜ் வச்சு அது பில்ட் பண்ணுது. அண்ட் டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணுது இமேஜை. புஷ் பண்ண உடனே டெப்ளாய்மெண்ட் நடக்கணும். ஐ திங்க் எரர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. இது ஏன் எரர் வருது அப்படின்னா, இது என்ன இஷ்யூ? ஏன்னா இங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ரன் பண்ணும்போது கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம வந்து லான்ச் பண்ணும்போது அதே நேம் தான் வரப்போகுது. அப்போ இதுவுமே என்ன அப்படின்னா இதை எப்படி ரிசால்வ் பண்றது? ஒவ்வொரு டைமே நம்ம நேம் சேஞ்ச் பண்றது இல்லை. அப்போ ஆட்டோமேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன அப்படின்னா, ரிமூவிங் தி ப்ரீவியஸ் கண்டெய்னர். ஸோ இதுக்கு முன்னாடி ஓடுற கண்டெய்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த பிளாக்கையும் ஆட் பண்ணுறீங்க, டெப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் ப்ரீவியஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாக்கர் rm-f டாம்கேட் டெஸ்ட் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கக்கூடிய கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ணிட்டு டெப்ளாய்மெண்ட் பண்ணுது. இப்போ ஏன் இங்கே ட்ரை கேட்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைப்பில் நான் ரெடி பண்ணி நான் டெவலப்பர்ட்ட கொடுக்கும்போது அப்போ அங்கே டாம்கேட் டெஸ்ட்ன்றது ஒன்று ஓடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது அங்கே அந்த மாதிரி கண்டெய்னர் ஓடாது. அப்போ ஓடல அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு இங்கே இடத்துல தெர் இஸ் நோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிச்சு நின்றுவாங்க. அப்போ அந்த இடத்துல எக்ஸெப்ஷன் பைபாஸ் பண்ணி வரதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பிளாக் மூலிமா ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப கேட்ச் பண்ணி டூ நத்திங் இஃப் தெர் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும். ஏன்னா அது திரும்ப நீங்கள் வந்து இது ஒரு ஆட்டோமேஷன் பாயிண்ட் ஆஃப் திங்க் பண்ணணும். இதை ரெடி பண்ணி நீங்கள் டெவலப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட அவங்க மேனுவலுக்குன்னு எதுவும் வரக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்கிரிப்டை. ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாமே ரியல் டைம்ல வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும். நிறையா எக்ஸிஸ்டிங் கோடு சோர்ஸ் கோடு வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கே ஒரு டாஸ்க் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கூட லைக் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ChatGPT பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டூல் ஆக்சுவலி. இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. இதை ஐ திங்க் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணால் கூட இதை யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டூலுங்க ஆக்சுவலி. இப்போ கூட எனக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கூகுள் பண்ணல, இதான் எடுத்து போனேன். நான் கூகுள் யூஸ் பண்ணுறது விட்டு ஆக்சுவலி இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நான் கூகுள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் கூகுள்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் இஷ்யூ போட்டிங்கன்னா 10-15 லிங்க் வரும். நீங்கள் ஒவ்வொரு லிங்காக போயிட்டு தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது. ஒரு இன்டெலிஜென்ட் ஏஐ டூல். உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்தாலுமே சரி, என்ன டாஸ்க்கு A to Z உங்களுக்கு எல்லாமே இதில் ஈஸியாக வந்துடுது. உங்களுக்கு நாளைக்கே ஒரு நீங்கள் ப்ராஜெக்டில் போனதுக்கப்புறம் GitLabல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு GitLab இந்த டாஸ்க்கை பண்ணி கொடுங்க.
அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. டேரக்டா நீங்க ஃபர்ஸ்ட் இத சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன ஆக்டிவிட்டி என்ன டாஸ்க் எல்லாமே வந்துடும். ஏன் ஈவன் இப்போ பைப்லைன் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்களேன். லைக் ஒரு நிமிஷம் பாருங்க. கிரியேட் அ Jenkins pipeline using declarative pipeline for automating the build and release process for Java application. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே வந்துடும். ஆக்சுவலி நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து இதுதான் அப்படின்னு முழுசெல்லாம் கற்றுக்க முடியாது. எங்கேயுமே நீங்கள் எவ்வளோதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சீங்கனாலுமே சரி, டெக்னாலஜி வந்து ஒரு லிமிட் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். லிமிட் இன் சென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோதான் கற்றுக்க முடியும்னு இருக்குது நம்மளால் ஓனா. பட் அதை தாண்டி வரது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது, கூகுள் பண்ணுறது, நம்ம பழக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடியது லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய லேர்னிங் தான் அதிகம். நீங்கள் வந்து படித்து வர லேர்னிங்கை விட உங்களுக்கு நீங்கள் உள்ளே போய் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதில் வர லேர்னிங் தான் இட்ஸ் ரியல் லேர்னிங். படிக்கிறது வந்து ஓகே, அது வந்து சும்மா ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் லெவலில் கற்றுக்கிறீங்க, அவ்வளோதான். ரெஸ்ட் எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் கற்றுக்கிறது தான். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னால ஈஸியாக நம்ம லேர்னிங் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த எக்ஸாக்டா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்க்ளூடிங் ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சு. இந்த ஆர்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்னிப்பட் ஜெனரல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, அதாவது எடுத்தது தான் எல்லாமே. ஆமா, பில்ட் டூல் பத்தி கேக்குறீங்களா, கோட் கேக்குறீங்களா இல்ல பில்ட் டூல் கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அவ்வளவு சிம்பிள், எல்லாத்துக்குமே இருக்கு. ஜாவாலே நிறைய இருக்கு. இப்போ ஜாவாலே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேற ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங் போர்ட் ஃப்ரேம் ஒர்க் வேணும், இல்ல வேற ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா நீங்க எந்த ஃப்ரேம் ஒர்க் வேணுமோ நீங்க போட்டாலே போதும். பட் எல்லாத்துக்குமே அதே டூல் தான், பில்ட் டூல் மேவன் தான். நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டூல்லாம் போக தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரு டூல். ஒன்லி திங் இஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். இங்க நான் உங்களுக்கு நான் அதான் மார்னிங்கே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். நீங்க பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான் உங்களுக்கு. இப்படிதான் இருக்கும்னு நான் காமிக்கிறேன், அவ்வளோ. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருந்து நீங்க யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, இப்போ இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு, இவ்வளோதானா அப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸை பண்ணி பார்க்க யூ கேன் எக்ஸ்ப்ளோர் லாட். ஸோ நிறைய என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு. கிட்டப் வச்சு பண்ணது, ஜென்கின் வச்சு பண்ணது, டெராஃபார்ம் வச்சு பண்ணது, கியூபரன்ஸ் வச்சு பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ப்ராஜெக்ட் இருக்கு எங்ககிட்ட. ஸோ இது வந்து நிறையா இது ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து தனியாக அதை ஒருத்தங்க வச்சு பண்ண வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ண யூ வில் கெட் லாட் ஆஃப் ட்ரபிள் நாலேஜ். ஏன்னா ஒரு இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா தியரிட்டிக்கலாக கேட்குறது ஒரு ரகம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே won't ask you much about the theoretical thing. அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒர்க் பண்ண தான் பார்ப்போம். ஸோ நீங்கள் தியரிட்டிக்கலாக பேசும்போது தியரி எனக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இஷ்யூ வந்தப்போ இந்த இடத்துல போய் என்ன சேஞ்ச் பண்ணீங்க, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் முதற்கொண்டு எதிர்பார்ப்பான். இந்த லைனில் என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர். நம்ம பண்ணுறோம் இல்லையா, இன்டர்வியூ பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஸோ தே வில் பி எக்ஸ்பெக்டிங் இந்த லைன்ல எந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுறேன். அப்பெல்லாம் யாருமே ஞாபகம் இருக்காது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பயோ ஒர்க் பண்ணியிருப்போம், அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்காது. பட் கேட்குறாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ட்ரிக்கியாக நம்ம சமாளிச்சு வெளியே இருந்துடணும். அதெல்லாம் அந்த மாதிரி கேட்குறவங்க நோ ஸ்கிரிப்ட் வெளியே இருந்துடணும். அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறது தேவை. அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி யாரும் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது, யாரும் பண்ணுது. ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை நான் எழுதுனீங்கன்னா நான் அப்படி எழுதுவேன். இந்த ஸ்கிரிப்ட் இது நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டாப் டு பாட்டம் எழுதுவேன். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து நிறைய வாட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயம் நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே இதான் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே இப்படி வரும் இது வரும். பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க,
ஆனால் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும், அதை பற்றி அவ்வளோ இதாக பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போது அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம நான் சொல்ல அப்படி பேசணும் அப்படி பேசணும். ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம். இது புரியுதுங்களா இந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு? ட்ரை கேட்ச் கிளியராக புரியுதா? ஸோ இதை நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகும். ட்ரை பண்ணுவோம். இப்போ டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் டெப்ளாய்ஷன் எப்படிங்க செக் பண்ணுறது? ப்ரௌசர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இன்னொரு மெத்தடு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இங்கே போய் பார்க்கலாம்ல, அந்த கண்டெய்னர் ஓடி இருக்கான்னு பார்க்கலாம்ல. இங்கே தான் டாக்கர் ஓடிட்டு இருக்கும். ஸோ டாக்கர் பிஎஸ், ஸோ அந்த டாம் கேட் டெஸ்ட்ன்ற அந்த கண்டெய்னர் ஓடிட்டு இருக்கு. ஸோ கண்டெய்னர் வந்து அப்பா ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் ஹிட் பண்ணி பார்க்குறது? பப்ளிக் ஐபி நம்ம அந்த டாக்கர் கண்டெய்னருக்கு என்ன போர்ட் நம்பர் எக்ஸ்போஸ் பண்ணோம்? 8090 கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதை ஹிட் பண்ணி பார்த்துருவோம். பப்ளிக் ஐபி 8090 கொடுத்தாலும் வராது. ஏன்னா இங்கே நம்ம டெப்ளாய் பண்ணிக்கிறது ஒரு வார் ஃபைல். எப்பவுமே ஒரு வார் ஃபைலு அதெல்லாம் டெப்ளாய் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனோட காலிங் நேம் நம்ம கொடுக்கணும். ஈவன் நீங்கள் டாம் கேட்ல கூட நீங்கள் கிளாஸில் படிச்சிருக்கும் போது காமிச்சிருப்பாங்க. அந்த டாம் கேட் ஸ்லாஷ் அந்த காலிங் நேம் அந்த அப்ளிகேஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். காலிங் நேம் ஒன்றும் இல்லை, அந்த வார் ஃபைல் நேம். அந்த வார் ஃபைல் நேம் அப்படின்னா நியூ ஆப் இல்லையா? ஸோ ஸ்லாஷ் நியூ ஆப். ஸோ நம்மளுக்கு சிஐசிடி டாம் கேட் டெப்ளாய்மெண்ட்ன்ற அவுட்புட் வந்துருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேஜ் எங்கேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, சோர்ஸில் சோர்ஸ் கோட் இருக்குல்ல, அதில் மெயினில் வெப் ஆப்ஸ், இங்கே index.html இருக்கு பார்த்தீங்களா? இங்கிருந்து தான் உங்களுக்கு பிரிண்ட் இருக்கு சிஐசிடி டாம் கேட் டெப்ளாய்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து எப்படி நம்ம வெப்புக் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிள். இப்போ நான் சும்மா எடிட் பண்ணுறேன். இப்போ சிஐசிடி டாம் கேட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கா? டெஸ்டிங் தி டாம் கேட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ஒரு நிமிஷம் கான்ஃபிகர் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா இப்போ கமிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகலாம், அந்த மாதிரி பண்ணணும்ல. ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே டயக்ராமில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னுடைய லோக்கல் மிஷின்லேருந்து நான் கிட் பண்ணி கமிட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். எதனா இப்போ நான் லோக்கல் மிஷினில் போயிட்டு நான் கிட்டு க்ளோன் கொடுத்து நான் அங்கே போய் கமிட் பண்ணி புஷ் பண்ணுறது பதிலாக நான் ஷார்ட் கட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் டேரெக்டாக எங்கேயே போய்ட்டு நான் கமிட் பண்ணி காமிக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிட்டப்பில் கமிட் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஜாப் ட்ரிகர் ஆகும். அதான் லாஜிக். புரியுதா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்புக் செட் பண்ணுறதுல எந்த ரெப்பாசிட்டரியில் நீங்கள் அந்த எனேபிள் பண்ணணுமோ அந்த ரெப்பாசிட்டரி கிட்ட போயிட்டு இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும், டெவலப்பர் செட்டிங்ஸ், அதை விட்டுருங்க, அது இல்லை. ரெப்பாசிட்டரிக்கும் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் வெப்புக்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆடியோ ஒன்று இருக்கு, அதை ஓகே. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, இந்த கிட்டப் வெப்புக்கு மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பேரோட யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேரோட யூஆர்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்கின்ஸோட யூஆர்எல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்புக்கு வந்து எங்கே போய் ட்ரிகர் ஆகணும், எதை போய் ட்ரிகர் பண்ணி விடணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் பேரோட யூஆர்எல். இப்போ நம்ம கேஸில் வந்து இந்த வெப்புக்கு வந்து என்னோட ஜென்கின்ஸ் டாவை போய் ட்ரிகர் பண்ணணும், அதான் நம்ம கேஸ். அப்போ அந்த ஜென்கின்ஸோடைய யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம ஜென்கின்ஸோட யூஆர்எல் என்ன அப்படின்னா அதை எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு HTTP யூஆர்எல்லாம் 80 வரைக்கும் மட்டும்தான்.
ஓகே, ஃபைன். ஜென்கின்ஸோட URLங்க ஸ்வைப் அட்ரஸ் போர்ட் நம்பர் 8080 ஸ்லாஷ் github ஹைஃபன் webhook அப்படின்னு இருக்கா. இதான் அதுக்கான லாஜிக் சின்டாக்ஸ். இப்படி தான் கொடுக்கணும். அந்த வெப்புக்கை இப்போ லாஸ்ட்டாக இப்படி தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவார். github ஹைஃபன் webhookனு கொடுத்துட்டு ஸோ அந்த வெப்புக்ஸில் போயிட்டு இந்த இடத்துல இப்படி பாஸ் பண்ணணும். தென் இங்கே அப்ளிகேஷன் கண்டென்ட் டைப்னு இருக்கும். ஜேசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் வரது இல்லை. GitHub எப்படி போய் ஜென்கின் கம்யூனிகேட் பண்ண போகுது, ஜேசன் ஃபார்ம் வருது. மற்றபடி எல்லாமே சேம் தான். டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அப்டேட் வெப்புக்குன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நான் டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி இருந்தது இல்லை. ஸோ ஆட் வெப்புக்குன்னு கொடுத்து நான் நியூவாக ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு டிக் மார்க் வரும். ஆக்சுவலி ஒரு 2 செகண்ட்ஸில். அது என்ன மீனிங் அப்படின்னா GitHub வந்து ஜென்கின்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம், பிங் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஏன் எனக்கு அப்போ வரல அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஓல்டு அதை நான் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month மேலே ஆச்சு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஓல்டு யூஆரில் போய் எடிட் பண்ணும்போது அது இட் ஒன்ட் ஒர்க். அந்த பழைய கனெக்ஷன் வந்து அதை சென்ட் பண்ணாது. இட் ஒன்ட் அக்செப்ட் எடிட் பண்ணி திரும்ப யூஆரில் மட்டும் மாற்றணும்ல, அது கேஷ்னால சம்திங் அந்த இஷ்யூ வரும். அதனால டெலிட் பண்ணிட்டு திரும்ப நான் நியூவாக கிரியேட் பண்ணி காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்துருப்பாங்க. அப்படின்னா மீனிங் அப்படின்னா என்னோட கிட்டப்பும் ஜென்கின்ஸும் பிங் பண்ணிக்க முடியுதுன்னு இருக்கும். அவ்வளோதான். ஸோ இங்கே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. வெப்புக்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜென்கின்ஸோடைய ஜாப் கான்ஃபிகரேஷன் பக்கம் போகணும். ஸோ இந்த ரெபாசிட்டரி வர மட்டும் கால் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ரெபாசிட்டரின்னு தெரியணும்ல ஜென்கின்ஸ்க்கு. ஸோ ஜென்கின்ஸ் போயிட்டு அந்த ஜாப் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இந்த இடத்துல பில்டு ட்ரிகர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ். இதில் GitHub ஹூக் ட்ரிகர் ஃபார் SCM போலிங் இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மேலே GitHub ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு எந்த ப்ராஜெக்ட் எந்த யூஆர்எலோ அந்த யூஆர்எல் மட்டும் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. சேவ். இப்போ நான் ஒரே ஒரு கமிட் பண்ணுறேன். இப்போ பில்ட் நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னா 12 இருக்குது. லாஸ்ட் பில்டு 12. ஓகே. ஸோ இப்போ நான் கமிட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டு 13 மாறணும். ஸோ சோர்ஸ் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் மாற்றுறேன். வேப் இப்போ நான் கமிட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் எடுத்துக்கிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பில்டு நம்பர் 13 ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் இருக்கு. ஸோ இது பேர் தாங்க வெப்புக்ஸ். ஸோ நீங்கள் இதோட லாஜிக் என்ன அப்படின்னா நீங்கள் GitHubல ஒரு கமிட்டை புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு சேஞ்ச் வருது, ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா இட் ஷுட் ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகர் தி டெஸ்டினேஷன்ஸ். ஜென்கின்ஸ்னு இல்லை, நம்ம அங்கே பேரோட ஜென்கின் கொடுத்தோம். இப்போ அது பதிலாக நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ண கூட பண்ண முடியும். லாம்டாவோட யூஆர்எல் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், என் பாயிண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன உங்களுக்கு டெஸ்டினேஷன் அதை கொடுத்தா போகும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கோம். இந்த பார்ட் டெப்ளாய்மெண்ட். எனி டவுட்ஸ்? இல்லை எல்லாரும் கிளியராக புரியுது. அது ஃப்ளோ எல்லாருக்கும் புரியுதா எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு? ஆன்லைன் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? டாக்கர் ஹப் அக்கௌண்ட் புரியல கணேஷ், என்ன கேட்குறீங்க? சாரி, டாக்கர் டேக் டாக்கர்.